வணக்கம் மக்களே. கேலண்டர் சம்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். ரீசனிங்ல ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்லயுமே கேட்பாங்க. டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், டெட்டாவே இருக்கட்டும், ஃபாரஸ்ட் எக்ஸாமா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்லயுமே மோஸ்டா இந்த கேள்விகள் வந்துடும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்விகள் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? இந்த வீடியோல பார்ட் 1 பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். சரிங்களா? சரி வாங்க. முதல்ல பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள்? மொத்தம் 7 நாட்கள் இல்லையா? சரி, அந்த 7 நாட்களும் எழுதிக்கிட்டுமா? சரி, சண்டே ஸ்டார்டிங் என்னதுதான்? சண்டே தான் இல்லையா? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இல்லையா? இதை தமிழ்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, எல்லாத்துக்குமே தெரிஞ்சும். சரிங்களா? சரி, இப்ப பாருங்களேன், 2 வார்த்தை மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். முன், பின், அவ்வளவுதான். பாருங்க, முன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த வெட்னஸ்டே எடுத்துக்கோங்களேன். வெட்னஸ்டேக்கு முன்னாடி நாள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? முந்தின நாள் அப்படின்னு சொல்லுவோமா? முந்தின நாள்னா என்னது? வெட்னஸ்டேக்கு முன்னாடி நாள் என்னது? டியூஸ்டே. சரிங்களா? பின்னாடி டியூஸ்டே, அதுக்கப்புறம் மண்டே, அதுக்கப்புறம் சண்டே, அதுக்கடுத்து சாட்டர்டே, அதுக்கடுத்து ஃப்ரைடே, அதுக்கடுத்து தேர்ஸ்டே. சரிங்களா? அப்போ முந்தின நாள், சரிங்களா, முன்னாடி நாள் அந்த மாதிரி சொல்லல. முந்தின நாள் என்னவாக இருக்கும்? நம்மளே வந்து நம்ம நார்மலா சொல்லலே, முந்தின நாள் வெட்னஸ்டேக்கு முந்தின நாள் என்னது? டியூஸ்டே. சரிங்களா? அப்படித்தானே சொல்லுவோம். சரிங்களா? வெட்னஸ்டேக்கு பின்னாடி நாள். சரிங்களா? வெட்னஸ்டேக்கு பிந்தின நாள் என்னது? தேர்ஸ்டே, ஃப்ரைடே. பின் அப்படிங்கிறத பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க, கழித்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எதுனாலும் பின் அப்படிங்கிறது தான் குறிக்கும். சரிங்களா? வெட்னஸ்டேக்கு பின், கழித்து. அதாவது வெட்னஸ்டேக்கு பிறகு என்னது வரும்? தேர்ஸ்டே வரும், ஃப்ரைடே வரும், சாட்டர்டே வரும், சண்டே வரும், மண்டே வரும், டியூஸ்டே வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொன்னும் இருக்கு. சரிங்களாங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கணக்கு எடுத்துக்கலாமே. இங்க பாருங்களேன். டுடே இஸ் வெட்னஸ்டே. இன்னைக்கு வெட்னஸ்டே. சரிங்களா? வாட் டே ஆஃப் த வீக் வாஸ் இட் 50 days ago? எகோனா என்னது? முன்பு. சரிங்களா? பாருங்க, எகோனா என்னது? முன்பு. சரிங்களா? என்னது? இப்ப வெட்னஸ்டே அப்படின்னா முன்பு என்னவாக இருக்கும்? முந்தின நாள் என்னது? செவ்வாய். சரிங்களா? திங்கள் செவ்வாய்க்கிழமையாக தான் இருக்கும். அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு முந்தின நாள் திங்கக்கிழமையாக இருக்கும். அந்த மாதிரி. சரிங்களா? அப்போ எகோனா முன்புனா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். சரிங்களா? சரி, இப்போ வெட்னஸ்டேக்கு முந்தின நாள். சரிங்களா? முந்தின நாள் டியூஸ்டே, மண்டே. சரிங்களா? தானே எடுத்துக்குவோம். அப்போ நம்ம கால்குலேட் பண்ணல என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ அந்த இன்னைக்கான அந்த வெட்னஸ்டே கணக்குல சேர்க்கக்கூடாது. சரிங்களா? அப்போ நம்ம கால்குலேட் பண்ணல என்ன செய்யணும்? இன்னைக்கான அந்த வெட்னஸ்டே சேர்க்கக்கூடாது. டியூஸ்டே, சாரிங்க, டியூஸ்டே, மண்டே இதை தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இதை தான் எடுத்துக்கணும். சரிங்களுக்கு காலையில ஒரு டெய்லர் கடையில் நீங்க தைக்க துணி கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? அவங்க ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வாங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 மணிக்கு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். 4 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இந்த 10 கணக்குல எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? 11, 12, 1, 2. சரிங்களா? அப்படிதான் 4 மணி நேரம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா? இன்னைக்கான அந்த நாளை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கணுங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? இது மட்டும் தான் கான்செப்ட். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். 7th டேபிள் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கணக்குகள் ரொம்ப ஈஸி. வந்தா ரொம்ப ஈஸியா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? 7th டேபிள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 7வது வாய்ப்பாடு. சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே வந்து தமிழ்ல தான் சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. சரிங்களா? எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்ல தெரியும். எல்லாருமே ரொம்ப டெவலப்ட் ஆயாச்சு. சரிங்களா? சரி, இப்போ கணக்குள்ள போயிடலாம். ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கலா அண்ட் வாணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? Kala says today is my birthday. சரிங்களா? She asks Vani, when will you celebrate your birthday? Vani replies, today is Monday and I celebrate my birthday 75 days ago. சரிங்களா? Find the day when Vani celebrated her birthday ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இருந்தாலும் தமிழ் கொஸ்டினை வாசிக்கிறேன். கலா மற்றும் வாணி 2 பேரும் யாரு? நண்பர்கள். சரிங்களா? இன்று எனது பிறந்த நாள்னு யார் சொல்றா? கலா சொல்றாங்க. சரிங்களா? அப்போ யாருக்கிட்ட சொல்றாங்க? வாணி கிட்ட சொல்றாங்க. சரிங்களா? உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்கிறா? கலா வாணி கிட்ட கேட்கறாங்க. சரிங்களா? அப்படி கேட்கல அதற்கு வாணி என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு திங்கக்கிழமை. சரிங்களா? இன்னைக்கு என்னது? திங்கக்கிழமை, மண்டே. சரிங்களா? எழுதிக்கிறேன். நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன். சரிங்களா? முன்னாடி கொண்டாடி இருக்காங்க. சரிங்களா? 75 நாளைக்கு முன்னாடி கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அளிச்சிருக்காங்க. அப்ப வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, அப்போ 75 நாளைக்கு, இன்னைக்கு மண்டே, இந்த மண்டேல இருந்து 75 நாளைக்கு முன்னாடி நான் என்னோட பிறந்த நாளை கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த 75 நாள், சரிங்களா, 75 நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 7ஆல வகுக்கணும். சரிங்களா? 7ஆல வகுக்கணும். சரிங்களா?
அப்போ இப்படி எப்பவும் நம்ம வகுத்தோம்னா டைரக்டா என்ன செய்யும், புள்ளிகள்ல போக ஆரம்பிச்சிடும். இப்படி வகுத்து பாருங்க, டானா வகுத்தல்ல வகுத்து பாருங்க. சரிங்களா, அடுத்த கணக்குல இருந்து பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காண்டி ஒன்னே மட்டும் இப்படி போட்டு காமிக்கிறேன். சரிங்களா, 7வது வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா பைத்து 7 70 இல்லையா, பைத்து 7 70. இப்ப 11 × 7 பார்த்தோம் அப்படின்னா 77 மாறிடும் இல்லையா, கரெக்ட் தான் நான் சொல்றது. அப்போ பைத்து 7 தான் 70. சரிங்களா, இதுக்கப்புறம் போனா 77 போயிடும், தாண்டி போயிடும். சரிங்களா, அப்படி பண்ணக்கூடாது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், காமன் டிவிஷன் தானே. சரி, இப்போ இந்த மிச்சம் என்ன இருக்கும், 5 இருக்கும். இந்த மீதியே எடுத்துக்கணும். சரிங்களா, நம்மளுக்கு மீதி வரும்ல, அந்த மீதியே எடுத்துக்கணும். 7வது வாய்ப்பாடுல எதுக்காண்டி நம்ம டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா, மொத்தம் ஒரு வாரத்துல 7 நாட்கள், நம்ம அந்த கிழமைகளை வச்சுதான் நம்மளுக்கு என்ன இருக்கு, கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அதனால ஒரு வாரத்துல 7 நாட்கள் அப்படிங்கிறதுனால அந்த அவங்க எத்தனை நாட்கள் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம 7ஆல வகுப்போம், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு மீதி என்ன வந்திருக்கா, 5ன்னு வந்திருக்கா. அப்போ 1 2 3 4 5. சரிங்களா, இந்த 5ஐயும் போட்டுக்கோங்க. எத்தனை வந்திருக்கு, இப்போ 4ன்னு வந்திருக்குன்னா 1 2 3 4 வரைக்கும் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களாங்க, ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் தான். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்களா, இப்போ திங்கக்கிழமைக்கு முன்னுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ திங்கக்கிழமைக்கு முன்னாடி இருந்தானே பார்க்கணும், முந்தின நாள்ல இருந்தானே பார்க்கணும். அப்போ திங்கக்கிழமையை நான் விட்டுறணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அவங்க என்ன நாள் கொடுத்துருக்காங்களோ, திங்கக்கிழமைன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நாளை விட்டுட்டு முன்னா பின்னான்னு மட்டும் பார்த்துட்டு, முன்னாக இருந்துச்சுன்னா பின், அதாவது மண்டேக்கு முந்தின நாள் என்னது, சண்டே. சரிங்களா, இதே ஒரு வேளை மண்டே திங்கக்கிழமைன்னு கொடுத்துட்டு பின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும், டியூஸ்டேல இருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லி தந்திருக்கேன் இல்லையா. இப்போ நம்ம என்னதான் எடுத்துக்கணும், முன் அப்படிங்கிறதுனால சண்டே சனிக்கிழமையை தான் எடுத்துக்கணும் இல்லையா, கரெக்ட் தான் நான் சொல்றது, முன் தானே. சரிங்களா, அப்போ சண்டே ஃபர்ஸ்ட், மண்டே எடுத்துக்க கூடாது, சண்டே. சண்டேக்கு முன்னாடி என்னது, சாட்டர்டே. சரி, சாட்டர்டேக்கு முன்னாடி என்னது, ஃப்ரைடே. சரி, ஃப்ரைடேக்கு முன்னாடி என்னது, தேர்ஸ்டே. சரி, தேர்ஸ்டேக்கு முன்னாடி என்னது, வெனஸ்டே. வெனஸ்டே தான் ஆன்சர். வியாழக்கிழமை, புதன்கிழமை, சரிங்க, புதன்கிழமை தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரி, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, அவ்வளவுதான். முன்னா பின்னா அதை மட்டும் பார்க்கணும், 7th டேபிள் தெரியணும். சரிங்களா, இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். சரிங்களா, அவங்க என்ன நாள்னு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கணக்குல எடுக்க கூடாது. சரிங்களா, சரி, 2வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டுடே இஸ் வெனஸ்டே, வாட் டே ஆஃப் த வீக் வாஸ் இட் 50 days ago. அதாவது தமிழ் கொஸ்டின் வாசிக்கிறேன், இன்னும் ஈஸியா புரியும். இன்னைக்கு புதன்கிழமை. சரிங்களா, 50 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமையாக இருந்திருக்கும் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2016 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, சரி, அப்போ பாருங்களேன், இன்னைக்கு புதன்கிழமை என்னது, வெனஸ்டேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இருந்துட்டு போட்டோம். 50 நாட்களுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ 50 நாட்கள் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல 7ஆல வகுக்கணும். சரிங்களா, அப்போ 7 × 7 49 இல்லையா, கரெக்ட் தான் சொல்லுது. அப்போ இதுக்கு மேல போச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், 56 ஆயிரும். சரிங்களா, அதனால ஓர் 7 7. இங்க 7 × 7 49. மிச்சம் என்ன இருக்கும், 1 இருக்கும். கரெக்ட் தான் நான் சொல்றது. 50ன்னு போட்டோம் அப்படின்னா 7 × 7 49, மிச்சம் 1 இருக்கும், மீதி 1 இருக்கும். சரிங்களா, சரி, அந்த மீதி 1லையும் நம்ம என்ன பண்ணோம், அவங்க புதன்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க, அந்த புதன்கிழமை எடுத்துக்க கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, முன்புன்னு சொல்லிட்டாங்க. முன்புனா என்ன பண்ணணும், புதன்கிழமைக்கு முந்தின நாளை பார்க்கணும். சரிங்களா, புதன்கிழமைக்கு முந்தின நாள் என்னது, செவ்வாய்க்கிழமை. சரிங்களா, அப்போ செவ்வாய், அதாவது டியூஸ்டே அப்படிங்கிறது தான் ஆன்சர், டியூஸ்டே. சரிங்களா, செவ்வாய்க்கிழமை ஆப்ஷன் A. சரிங்களா, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா, சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். கணக்கு இத ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸி தான். டுடே இஸ் ஃப்ரைடே, இன்னைக்கு ஃப்ரைடே. வாட் டே ஆஃப் த வீக் வாஸ் இட் 73 days ago. சரிங்களா, இன்று வெள்ளிக்கிழமை, 74 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமையாக, 73 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, முன்புன்னு தானே கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா, என்னென்ன கொடுத்துருக்காங்க, டுடே இஸ் மண்டே, இன்னைக்கு திங்கக்கிழமை. வாட் டே ஆஃப் த வீக் வில் இட் பி 61 days ஃப்ரம் டுடே, இன்னையில இருந்து. சரிங்களா, அதாவது நல்லா பாருங்க, இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். சரிங்களா, பாருங்க, இன்று திங்கட்கிழமை, இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2017 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, இது இருக்கட்டும். இதுக்கு கீழே உள்ள கேள்வியை பார்த்துட்டு வந்து இதை நான் சொல்றேன். சரிங்களா, அங்க பாருங்களேன், டுடே இஸ் மண்டே, வாட் டே ஆஃப் த வீக் வில் இட் பி ஆஃப்டர். சரிங்களா, ஆஃப்டர்னா என்னது, பின். சரிங்களா, முன் கிடையாது, பின். சரிங்களா, அப்போ பின்பு, அதாவது பின்புனாலும் கழித்துனாலும் ஒன்று தானே. சரிங்களா, பின். சரிங்களா, ஆஃப்டர்னா பின்பு அப்படிங்கிறத ஞாபகம். 61 daysக்கு கழிச்சு, 61 days கழிச்சு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னா 61 நாள் கழிச்சு என்ன கிழமையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. சரிங்களா, 2016 கேட்கப்பட்ட கேள்வி. சரி, இப்ப பாருங்களேன்,
எப்போ முன் கொடுத்திருந்தாலும் சரி பின் கொடுத்திருந்தாலும் சரி நம்ம என்னத்தான் பண்ணணும் 7ஆல தான் வகுக்கணும் சரிங்களா. சரி 61 அப்ப நான் 7ஆல வகுத்தேன் அப்படின்னா ஓர் 7 7 8 இன்ட்டு 7 எத்தனை 56 சரிங்களா. சரி அப்போ பாருங்க 8 இன்ட்டு 7 56 சரி அப்ப மிச்சம் எத்தனை இருக்கும் 5 இருக்குமா. மீதி நம்மளுக்கு 5ன்னு கிடைச்சிருக்கு. சரி போட்டுக்குமா 1 2 3 4 5 சரிங்களா. சரி அவங்க என்னதான் சொல்லியிருக்காங்க கழிச்சுன்னு சொல்லியிருக்காங்க பின்பு சரிங்களா. அப்போ மண்டே சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சரிங்களா. அப்போ நம்மளுக்கு பின்பு அப்படின்னா என்னது இங்க முன்பு அப்படின்னா இங்கிட்டு பின்னாடி போவோம் பின்பு அப்படின்னா இப்படி போவோம் இல்லையா. கரெக்ட் தான் நான் சொல்றது. முதல்ல நம்மளுக்கு என்ன கிழமை முதல்ல நம்மளுக்கு இன்னைக்கு மண்டே சரிங்களா. அப்ப மண்டே நம்ம எடுக்க கூடாது சரிங்களா. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தா எடுத்துக்கணும் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு கழித்து பின்பு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ டியூஸ்டேவை எடுத்துக்கணும் சரிங்களா. ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே வாங்க. டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சரிங்களா. அதாவது சனிக்கிழமை தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா. இப்போ மேல உள்ள கேள்விக்கு போங்க. இதுலயும் பெருசா ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. கேள்வியை கொஞ்சமா மாத்தி கேட்டுருக்காங்க. என்னன்னு பாருங்க. இன்று திங்கட்கிழமை சரிங்களா. இன்னைக்கு என்ன கிழமையா திங்கக்கிழமையா. இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இன்றில இருந்து அப்படின்னு சொன்னாலுமே இந்த நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது கால்குலேட் பண்ணிக்க கூடாது சரிங்களா. இன்னையில இருந்து கால்குலேட் பண்ண அப்படின்னா 61வது நாள் கழிச்சு என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. கீழே உள்ள கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்று திங்கக்கிழமை 61 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இன்னைக்கு திங்கக்கிழமை 61 நாள் கழிச்சு என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. இன்று திங்கக்கிழமை இஞ்சில இருந்து நீ கணக்கு பண்ண அப்படின்னா 61வது நாள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா. ஆன்சர் சேம் தான். இஞ்சில் இருந்து அப்படிங்கிறதுனால குழப்பிக்க கூடாது சரிங்களா. எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். அதே கீழே பார்த்த கேள்வியே மாதிரிதான். 61 7ஆல வகுக்கணும். 7ஆல வகுத்தோம் அப்படின்னா 8ஆவது அதாவது 7 இன்ட்டு 8 56 மிச்சம் என்ன இருக்கும் 5ன்னு இருக்கும். திரும்பியும் நம்ம போட்டோம் அப்படின்னாலும் கீழே பார்த்த மாதிரியே சனிக்கிழமை தான் ஆன்சராக வருங்கிறத சொல்ல வரேன் சரிங்களா. வேற ஒன்றும் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பெருசா கிடையாது அப்படிங்கறத சொல்ல வரேன் சரிங்களா. ஃப்ரம் டுடே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறதுனால குழப்பிக்க கூடாது அப்படிங்கறத சொல்ல வரேன் சரிங்களா. சரி அடுத்து போயிடலாம். இது பாருங்க. Today is Wednesday இருந்துட்டு போட்டோம். What day of the week will it be after 45 days ன்னு கேட்டிருக்காங்க. 45 நாள் கழிச்சு என்ன கிழமையாக இருக்கும் இன்னைக்கு புதன்கிழமையாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி முதல்ல என்ன பண்ணணும் வந்துருச்சுனாலே 45 7ஆல வகுத்துக்கணும். சரி 42 சரி அப்ப 42 அப்போ 45ல 42 கழிச்சு அப்படின்னா மிச்சம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3ன்னு கிடைக்குமா. கரெக்ட் தான் நான் சொல்றது. சரி அப்போ வேணாலும் கழிச்சு பார்த்துக்குவோம். இங்க பாருங்க 45 7ஆவது பாட்டில் போட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க 6 7 42 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். மிச்சம் எத்தனை இருக்கும் 3ன்னு தான் இருக்கும் சரிங்களா. அப்போ 1 2 3ன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டாச்சா. இப்ப பாருங்களேன் என்ன சொல்லிட்டாங்க கழித்து பிறகு சரிங்களா. பின்பு முன்பு கிடையாது முந்தின நாள் கிடையாது பின்னாடி சரிங்களா. அப்போ என்ன பண்ணும் இன்னைக்கு வெட்னஸ்டேனா வெட்னஸ்டே விட்டுறணும். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பார்க்கணும் சரிங்களா. அதுக்கு அடுத்த நாள் என்னது தேர்ஸ்டே அதுக்கு அடுத்து ஃப்ரைடே அதுக்கு அடுத்து சாட்டர்டே சரிங்களா. ஆன்சர் சாட்டர்டே தான். ஆப்ஷன்ல சாட்டர்டே இல்ல சரிங்களா. அங்கிட்டு சாட்டர்டே போட்டுக்கிட்டுமா சனிக்கிழமை சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை சரிங்களா. சரி பாத்துக்கோங்க. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி இன்னைக்கு என்ன நாளா தேர்ஸ்டேவா சரிங்களா. அப்போ 100 நாட்கள் கழிச்சு என்ன நாளாக இருக்கும் சரிங்களா. என்ன நாளாக இருக்குங்கிற மாதிரி என்ன கிழமையாக இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் 100 7ஆல வகுக்கணும் இல்லையா. கரெக்ட் தான் நான் சொல்றது. அப்போ ஓர் 7 7 மிச்சம் எத்தனை இருக்கும் 3ன்னு இருக்கும். சரி கீழே சைவர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 4 7 28 சரிங்களா. சரி அப்புறம் 2ன்னு இருக்கும். மீதி 2ன்னு தான் கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ 2ன்னு இருக்கிறதுனால 1 2ன்னு போட்டுக்கிட்டுமா. சரி இன்னைக்கு என்ன நாள் தேர்ஸ்டே. அப்போ ஆஃப்டர் பின்பு கழித்து தானே கேட்டிருக்காங்க. இப்போ தேர்ஸ்டேயே விட்டுறணும். அதுக்கு அடுத்த நாள் என்னது ஃப்ரைடே அதுக்கு அடுத்த நாள் சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே. அப்போ என்ன கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை தான் சரிங்களா. சனிக்கிழமை அப்படிங்கிற ஆப்ஷனை வைக்கல பாருங்க. அதாவது நான் தான் டைப் பண்ணேன் கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஞாயிறுக்கு பதிலாக சனி அடிச்சு போட்டுக்கணும் சரிங்களா. சாட்டர்டே சரிங்களாங்க. ஆப்ஷன் இ தான் சரி விடை சரிங்களா. சரி அடுத்து போயிடலாம். இந்த கணக்கை ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமான கணக்கு ஈஸியான கணக்கு தான் சரிங்களா. நீங்கள் கண்டிப்பாக போட்டுருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.